காகன்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது நம்முடைய முன்னோர்கள் தாங்க. நம்முடைய குடும்பத்தில் மறைந்து போன நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த பூமிக்கு அமாவாசை நாளில் வருவதாக சொல்லப்படுது. மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் காகத்திற்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லைங்க, யமலோகத்தினுடைய வாசலில் யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருப்பதும் காகம்தாங்க. அதனால தான் காகத்துக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன, அந்த காகம் நம்ம வீட்டில் எந்த திசையில் கரைந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நாளில் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாதுங்க. அதே போல் நம்ம சாப்பிட்டு முடித்து மீதி இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாட்டை கண்டிப்பாக நம்ம காகத்துக்கு வைக்கக்கூடாது. அந்த சாதத்தை நம்ம வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு வைக்கலாங்க. அதுலேயும் குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்படி வச்சோம்னா தீராத பாவமானது சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாக சாப்பிட்டால் அதன் மூலமாக எந்த ஒரு தோஷமும் ஏற்படாதுங்க. நம்முடைய கைகளால் எச்சில் சாப்பாட்டை பசுமாட்டிற்கோ காகத்திற்கோ நம்ம வைத்தோம் அப்படின்னா நமக்கு தோஷமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு கண்டிப்பாக சாதம் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு கண்டிப்பாக சாதம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டோடு இருக்கும்போது காகத்திற்கு கண்டிப்பாக சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க. அதே போல் அசைவ சாப்பாட்டை உங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்கவே கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னாடி ஊற வைச்ச அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை கூட காகத்துக்கு நம்ம வைக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. காகம் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகளை உணவாக சாப்பிடக்கூடிய உயிரினமாகும். இருந்தாலும் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. நம்ம வீட்டு வாசலில் காகம் கரைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்து காகம் கத்துச்சு அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு சந்தோஷமானது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாகுமா. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு சுப லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கத்துச்சுன்னா அது உங்களுடைய வீட்டுக்கு அதிகப்படியான பணவரவை கொண்டு சேர்ப்பதாகவும் சொல்லப்படுது. தென்கிழக்கு பகுதியிலிருந்து காகம் கத்துச்சு அப்படின்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுமாங்க. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. காகம் மேற்கு பகுதியிலிருந்து கத்துச்சு அப்படின்னா மழை வருவதற்கான அறிகுறியாகுங்க. வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசையிலிருந்து காகம் கத்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்துமா. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய வீட்டில் காகம் எந்த திசையில் கத்துனாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை காகங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுது. தினமும் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்துக்கு சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஸ்நானம் செய்யாமல் நம்ம சமைத்த சாதத்தை காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடாது. தினமும் காகத்துக்கு சாதம் வைக்க முடியாதவங்க அமாவாசை விரத நாட்களில் கூட காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க. அதற்காக அமாவாசை நாளில் மட்டும்தான் காகத்துக்கு சாதம் வைக்க வேணுமா அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தினமும் கூட காகத்துக்கு சாதம் வைத்த பின்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரைக்கே நன்மையானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையல் போட வேணுங்க.
நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்க வேணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் இலை போட்டு சாப்பிட வேணுங்க. அலுவலகம் வேலைக்கு செல்லக்கூடியவங்க உங்களுடைய தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. காகத்துக்கு உணவு வைத்த பின்னாடி அமாவாசை விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். காகத்துக்கு தினமும் காலை நேரத்தில் சாதம் வைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. காகம் நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் நம்ம நடத்தக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. காக்கை சனி பகவானுடைய வாகனமாகும். காக்கைக்கு உணவு வைப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராங்க. அதோடு சனி பகவானின் சகோதரரான யமதர்ம ராஜாவும் மகிழ்ச்சி அடைவாராம். யமதர்ம ராஜா காக்கை வடிவில் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல அவர்களுடைய நிலையை பற்றி அறிந்து கொள்வாராமாங்க. காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கத்துச்சு அப்படின்னா நல்ல பலனானது கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாகுமா. காலை நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதற்கு முன்னாடியே காகம் கரைவதை கேட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. காக்கைக்கு உணவு வைப்பதனால சனி பகவான் மற்றும் யமதர்மன் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அறிவியல் ரீதியாக காகங்கள் ஊர்களை மரங்களை பரப்பக்கூடிய வேலையை செய்யுதுங்க. வேப்பம்பழம், புளியம்பழம், தக்காளி போன்ற பல வகையான பழங்களை சாப்பிட்டு அதனுடைய கொட்டைகளை பரப்பி பல மரங்களை புதிதாக வளர்வதில் காக்கைக்கு முக்கிய பங்கானது இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய முக்கியமான நாளாகுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி செய்வதனால பித்ரு சாபம், பித்ரு தோஷத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்குன்னு சில முறைகளானது இருக்குதுங்க. அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி உணவளிச்சோம்னா முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சியானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய பாவங்கள் அனைத்துமே குறையுங்க. பித்ரு தோஷம் போன்ற தோஷங்கள்லிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல நிறைய பேருக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்து அதை சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நாமும் உணவு சாப்பிடக்கூடிய வழக்கம் நிறைய பேர் இன்றளவுமே கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க. எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருந்தாலும் கூட அமாவாசை நாளில் காகத்திற்கு மட்டும் உணவு வைக்கப்படுவது ஏன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. காகம் கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய வாகனமாகும். இதுதான் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சித்தார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்குமாங்க. காகம் சாதாரணமாகவே குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடுங்க. அதே சமயத்தில் நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவையும் சாப்பிடும். அதே போல் நம்முடைய கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் சரிங்க, அதை எல்லாத்தையுமே நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியது என்பதனாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் அதிகமான முக்கியத்துவமானது கொடுக்கப்படுதுங்க. அதனால தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவானது வைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அமாவாசை நாளில் முன்னோர்கள் சனீஸ்வரனின் வாகனமான காகத்தின் வடிவில் நம்ம படைக்கக்கூடிய உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவை உடனடியாக சாப்பிட்டு விடுங்க. ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை, கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா காகங்கள் கொஞ்சம் யோசிக்குங்க. தாமதமாகத்தான் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடவே ஆரம்பிக்குமா. சில நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் கூட போய்விடுங்க. சனீஸ்வரன் மற்றும் நம்முடைய முன்னோர்களின் வடிவமான காகங்கள் பார்க்கப்படுவதனாலேயே காகம் கரைவதற்கும் தலையில் தட்டுவது போன்றவற்றுக்கு பலனானது பார்க்கக்கூடிய வழக்கம் நம்ம இடத்துல இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது.
அமாவாசை நாளில் நம்ம சமைக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக வாழைக்காய் இருக்க வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்றைய நாளில் நம்ம செய்து படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும். அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய், எள், நெய் கலந்த சாதத்தை காகத்துக்கு நம்ம வைப்பதனால முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் சூரியனை சாட்சியாக வச்சு உச்சி பொழுதுலேயே காகத்திற்கு உணவு வைக்க வேணுங்க. அப்படி வைப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.